ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சுமன் ராஜ் இந்த வாரம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க, சாண்டா கிளாஸ் ஒரு சீக்ரெட் கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ரீசெண்டா ஜீ தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லலாம். சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட மெகா ஆடிஷன் செலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25 கண்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரா செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல இந்த வாரம் நடக்க போற ரவுண்ட் தான் இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் அப்படின்றதுல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டீமா பிரிக்க போறாங்க. அதாவது எஸ்பிபி சரண் சார் வந்து பாத்தீங்கன்னா பேக் பெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்லையும், அதே மாதிரி ஸ்வேதா மோகன் மேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு குரூப் நேம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரா பிரிக்க போறாங்க. ஸோ அதுல சுமன் ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவர் மூக்குத்தி அம்மன் படத்துல இருந்து பார்த்தேனே அப்படின்னு சொல்லக்கூடிய சாமி பாட்டு வந்து பாடியிருப்பாரு. ரொம்பவே சூப்பரா பாடியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம எஸ்பிபி சரண் சார் தான் இவர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அவரோட டீமுக்கு, அதாவது பேக் பெஞ்சர்ஸ் டீம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இவர் பாடிக்கூடிய இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு அவர் சொன்ன வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, இதே மாதிரி செலக்டிவா பாட்டு வந்து நீ பாடிட்டே இரு, ஸோ கண்டிப்பா நீ ஃபைனல்ஸ் வரை ரீச் ஆகும் அப்படின்ற விஷயத்த அவரே டேரக்டா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சுமன்ராஜ் பண்ணியிருந்தாருன்றதுக்காக தான் இந்த ஒரு வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்ற விஷயம் நம்ம கண்டிப்பா நம்பணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிறிஸ்மஸ் வாரம் அப்படி கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் சீக்ரெட் கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல சுமன்ராஜ் ஒரு கிஃப்ட் வந்து கேட்டிருக்காருங்க. ஸோ அதுதான் ரொம்பவே ஹைலைட்டான விஷயம் அப்படின்ற கூட தாராளமாக சொல்லலாம். அந்த கிஃப்ட் அவருக்காக கேட்க கிடையாது, அவங்களுடைய தாத்தாக்காக கேட்டிருக்காரு. அது என்ன அப்படின்ற விஷயத்த நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கமெண்ட் எதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.